கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு சைனீஸ் மினி டிராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற டிராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிராமாவோட கான்செப்ட் என்னன்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவோட தங்கச்சி சாவுக்கு காரணமா இருந்திருப்பா. அதனால ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அவளை போட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ்வும் கூட. ஹீரோ தன்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் தான் தங்கச்சிக்காக ரிவெஞ்ச் எடுக்கிறானா, அப்படி இல்லாட்டி ஹீரோயினை மன்னிச்சு அவ கூட ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறானா அப்படிங்கறத மீதி ஸ்டோரியா இருக்க போது. சரி வாங்க நம்ம டிராமாக்குள்ள போலாம். டிராமாவோட ஓபனிங்லயே வந்துட்டு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ ஹீரோ முன்னாடி நின்னுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றான், உன்னோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு நீங்க இருந்து அப்படியே வெளில போனா உனக்கு என்கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின்மே இவன் கிட்ட இருந்து கஷ்டப்படுறதுக்கு பதிலா நம்ம எப்படியாவது போயிடலாம்னு சொல்லிட்டு அவ ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறா. அப்போ அவளோட முதுகுல நிறைய அடி வாங்கின தழும்பெல்லாம் தெரியுது. ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ சொல்ல மாதிரி பண்ணிட்ட, நான் இங்க இருந்து போறேன், எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ஆனா இந்த ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை போக விடாம பிடிச்சு வச்சுட்டு, என்ன நான் சொன்னதை நம்பிட்டியா, என்கிட்ட இருந்து இவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சலான்னு பாக்குறியா, உன்னை நான் போவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஷாப்ல இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அங்க அவங்களோட அம்மாவும் அப்பாவும் வந்துட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு என்னடி 5 வருஷமா நீ போய் ஜெயில போய் உட்கார்ந்துட்ட, அந்த 5 வருஷமா வந்துட்டு நாங்க பணத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது தெரியுமா, உன்னால நாங்க கடனாளி ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு ஆள் வந்துட்டு, எங்க பாஸ் வந்துட்டு உங்களை வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வர சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு என்ன விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை அறையிறாங்க. உனக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா, உன்னை நான் பணக்காரங்களுக்கு வித்துட்டேன், இதுக்கப்புறம் நீ அவங்க கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கிறாங்க. இந்த உலகத்துல இவங்கள மாதிரி மோசமான அப்பா அம்மா யாருமே இருக்க மாட்டாங்க போல ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அதை எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை கடிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே அவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் ஹீரோ கிட்ட தான் எப்படி வந்தோங்கிற விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அதாவது ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை பணம் கொடுத்து வாங்கியிருப்பான். வாங்கினவன் ஹீரோயினை நேரா ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டு தள்ளி விடுறான். அதுல பாத்தீங்கன்னா நிறைய போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இது ஹீரோட சிஸ்டர் போட்டோ தான் போல. அவன் உடனே ஹீரோயின் கிட்ட சைக்கோ மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். பாருடி பாரு, இவதான் என்னோட தங்கச்சி, இவ உன்னாலதான் செத்து போனா, உனக்கு ஞாபகம் இருக்கா, இவளை கொன்னுட்டு தான் நீ 5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்க, என் தங்கச்சியை கொன்னதுக்கு உனக்கு 5 வருஷம் ஜெயில் தண்டனை மட்டும் போதுமா, இதுக்கப்புறம் உன்னை லைஃப் லாங் நான் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பெட்ல தள்ளி கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின்மே தான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு இருக்கா. அவன் சொல்ற, சாரி கேட்டா எல்லாம் சரியா போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி தப்பா நடந்துக்க பாக்குறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, ஹீரோயினை விட்டுட்டு அவளுக்கு ஒரு ட்ரெஸ் கொடுத்து, இந்த ட்ரெஸ் போட்டுட்டு வா நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளுக்குமே வேற வழி இல்லாதனால ஹீரோ கொடுத்த ட்ரெஸ் தான் போட்டு வந்துட்டு இருக்கா. அது கொஞ்சம் பார்க்க ஷார்ட்டா தான் இருக்கு. ஹீரோயின் அந்த ட்ரெஸ் போட்டுட்டு வந்தோடனே இவனே வந்துட்டு அவளோட அழகுல மயங்கி நின்னு பாத்துட்டு இருக்கான். இவன் ஆல்ரெடி ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு தான் இருந்திருப்பான் போல. ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்பவே அழகா இருக்க, ஆனா அழகுங்கிறது முகத்துல மட்டும் இல்ல மனசுலயுமே இருக்கு, மனசு கேவலமா இருக்கிறவங்க எந்த ட்ரெஸ் போட்டாலும் அசிங்கமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிச்சு பேசிட்டு இருக்கான். ஹீரோயினை இப்படி பேசிட்டு அவன் வந்து தனியா நின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ண, என் தங்கச்சி மட்டும் நீ கொல்லேனா இந்நேரம் நீ என்னோட ஒய்ஃபா இருந்திருப்ப, இப்ப என்னால உன்னை லவ் பண்ணவும் முடியாது, உன்னை வெறுக்கவும் முடியாத நிலைமையில இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ ஹீரோயினை ஒரு கிளப்புக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஒருத்தன் பேட் டச் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயின் பயப்படுறா. அவன் ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க, ஹீரோமே அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அவனை அட்ஜஸ்ட் பண்ணி என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியாம கிம்மன் ஒருத்தன் வந்து சண்டை போடுறான். இவன் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் தான். அது மட்டும் இல்லாம இவன் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் கூட. இந்த கிம் வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தோடனே ஹீரோ சமய கடுப்பாயிடுறான். ஹீரோ சொல்றான், 5 வருஷத்துக்கு முன்னாடி இவளுக்காக தானே என்னோட தங்கச்சியை கொலை பண்ண ட்ரை பண்ணேன், என் தங்கச்சியை கொண்டுட்டு நீங்க 2 பேரும் ஒன்னா வாழலான்னு பாத்தீங்க, ஆனா கடவுள் இவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க, இப்போ ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அதுக்கு கிம் சொல்றான், இங்க பாரு, தப்பு பண்ணது நான் தான், நீ என்ன தண்டனை கொடுத்துக்கோ, ஆனா அவளை விட்டுரு, அவளுக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது, அவ அப்பாவி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். கிம் வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணதா ஹீரோக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அவன் வந்துட்டு கிம்ம வெறுப்பேத்துன்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். கிம் சொல்லிட்டு இருக்கான், உனக்கு என்ன கோவம் வந்தாலும் என் மேல காட்டு, தயவு செஞ்சு அவளை புலி பண்ணாத அப்படின்னு சொல்ல ஹீரோயின்மே ஏதோ பேச வரான். ஆனா ஹீரோ தடுத்துறான். இங்க பாரு, என்ன நீ இதுக்கப்புறம் மாஸ்டர் தான் கூப்பிடணும், நீ வந்துட்டு நான் விளக்குற ஒரு பெட் தான், உனக்கு என்ன எதிர்த்து பேசுறதுக்கு எந்த ரைட்ஸ்மே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்மே ஆஃப் பண்ணிடுறான். ஹீரோயின் எதுவும் பேசாம அங்கிருந்து கிளம்ப போகும்போது இந்த கிம் வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு, என்ன மன்னிச்சிரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லி
கேட்க ஹீரோயின் எதுவுமே பேசாம கையை தட்டி விட்டுட்டு போறா. ஹீரோ கிம் கிட்ட சொல்றா, இங்க பாரு, இதுக்கப்புறம் ஹீரோனோட லைஃப்குள்ள நீ வரக்கூடாது, கொஞ்சம் தள்ளியேறு அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றா. ஹீரோயின் வெளில வந்திருப்பா இல்லையா, அப்போ அந்த பார்ல ஒருத்தன் கிட்ட மாட்டிக்கிறா. அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நைட்டுக்கு நீ எவ்வளவு வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் இல்ல, என்ன விடுங்க அப்படின்னு சொல்ல அவன் சொல்றான், உன்னோட ட்ரெஸ் பார்த்தாலே தெரியுது நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்ப மோசமா பேச இதை கேட்டவன ஹீரோயின் கடுப்பாயி அவனை அறிய அவனுமே பதிலுக்கு ஹீரோயினை அறிஞ்சிடுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோவும் கிம்மும் வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க. ஹீரோ இதெல்லாம் சிரிச்சுட்டு இதை பாத்துட்டு இருக்கான். அவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவளோட ட்ரெஸ்ஸையுமே கழட்டிடுறான். இதை பண்ணதும் ஹீரோக்கு சமய கடுப்பாயிருது. அவன் வந்துட்டு அந்த மிஸ்பிஹேவ் பண்ணவன அறிஞ்சிட்டு ஹீரோயினுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடுறான். அதை பார்த்தோன்னா அந்த ஆளுமே, ஐயோ பாஸ் நீங்களா, இது உங்களோட ஆளுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு நான் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான், இந்த கிழட்டாமையா வெளில புடிச்சு தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெளில கூப்பிட்டு போய் பனிஷ்மெண்ட் கொடுக்க சொல்லிடுறாங்க. ஹீரோயின் இது எல்லாத்தையுமே ஷாக்கா தான் பாத்துட்டு இருக்கா. இவனுக்கு என்னதான் பிரச்சனை, என்ன அடியோட வெறுக்கிறான், அதே சமயம் என்ன வந்து காப்பாத்தவும் செய்யறான், இவன் என்னால புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதே பக்கத்துல கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நீ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு கிம்ம அறிஞ்சிடறான். இங்க பாரு, இவ்வளவு டச் பண்ணி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத, நான் இவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கா, இவ என்னோட பெட், இவ்வளவு தொடுறதுக்கு கூட உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, அப்போ இவன் என்ன பெட்டாதான் பார்த்து காப்பாத்த வந்தானா அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு ஹீரோ கூட போயிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப நேரா ஹீரோயினை கூப்பிட்டு வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அது ஹீரோயினுக்கு பிடிக்கல. கொஞ்ச நேரத்துல அவ எந்த ரியாக்ஷனுமே கொடுக்காம இருக்கா. ஹீரோமே என்னாச்சு, ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அவளுமே, ஆமா உனக்கு தேவையானோட உடம்பு தானே, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறான். இதை கேட்டதும் அவன் கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டு ஹீரோயினை எதுவுமே பண்ணாம போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஜியாங்னு ஒரு பொண்ணு வந்துட்டு ஹீரோயின் மூஞ்சில நியூஸ் பேப்பரை தூக்கி விட்டு எறியறா. இந்த ஜியாங் யாருன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபியான்சி தான் போல. நேத்து ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்ல காப்பாத்திருப்பான் இல்லையா, அதுதான் நியூஸ் எல்லாம் வந்திருக்கும் போல. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப அந்த விஷயத்த பார்த்துதான் இந்த ஜியாங் வந்து கத்திக்கிட்டு கிடக்கா. ஏண்டி ஹீரோவோட தங்கச்சியை கொன்னல, அதுக்கப்புறம் உன்னோட லைஃப் விட்டு போக வேண்டியதானே, இப்ப எதுக்கு மறுபடியும் எங்க லைஃப்ல வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயின்மே எவ்வளவு நேரம் அந்த பொறுமையா பாத்துட்டு இருப்பா. இப்ப அவ வந்துட்டு அந்த ஜியாங்க அறிஞ்சிடறா. ஜியாங் உடனே கத்த ஆரம்பிக்கிறா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்ன அறிவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறைய போகும்போது அங்க ஹீரோ வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். ஜியாங் வந்துட்டு ஹீரோவை பார்த்தோன்னே, உங்களுக்கு என்னாச்சு, உங்களோட தங்கச்சி சாவுக்கு இவதான் காரணம், இவள நடு வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கீங்க, நேத்து நீங்க இவளுக்கு பார்ல சப்போர்ட் பண்ணி நின்று இருக்கீங்க, அதெல்லாம் நியூஸ் பேப்பர்ல வந்து மான கப்பல் ஏறிட்டு இருக்கு, உடனடியா இந்த கழுதைய வீட்டை விட்டு அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, இங்க பாரு, இது என்னோட வீடு, இந்த வீட்டுல யாரு இருக்கணும் இல்லங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும், எனக்கு நீ ஆர்டர் போற வேலை வச்சுக்காத அப்படின்னு சொல்ல இதை கேட்டது ஜியாங் சமய கடுப்பாயிரா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல, நான் உங்களோட ஃபியான்சி தானே, நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ டென்ஷன் ஆயிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, நம்ம கல்யாணமே பிசினஸ்க்காக தான் நடக்குது, எனக்கு ஒன்னும் உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இங்க இருந்து நீ வெளில போறியா அப்படின்னு சொல்ல இந்த ஜியாங்குமே கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட கேக்குறா, எங்க அம்மா அப்பா உங்ககிட்ட என்ன எத்தனை ரூபாய்க்கு வித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான் 5 மில்லியன் சொல்றான். அப்ப ஹீரோயின் கேக்குறா, அந்த 5 மில்லியன் நான் உங்ககிட்ட கொடுத்தா என்ன விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு இவனுமே, சரி அந்த 5 மில்லியன் என்கிட்ட கொடுத்தா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பி வச்சிடறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் 5 மில்லியன் சம்பாதிக்கணும் இல்லையா, அதனால இவ வெளில போய் வேலை கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கனால இவளுக்கு யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க. இவ வேலை தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒருத்த வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ண பாக்குறான். அதை பார்த்ததும் அங்க இருக்கிறவங்க எல்லாம், ஏ என்னடா இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். இல்லங்க, இந்த பொண்ணு வந்துட்டு என்னோட ஒய்ஃப் தான், என்னோட குழந்தைய விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டா, இவள சமாதானப்படுத்தி எப்படியாவது கூப்பிட்டு போகணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். சுத்தி இருக்கிறவங்களுமே, ஐயோ இது ஏதோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போல, நம்ம இதுக்குள்ள தலையிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அங்க கிம் வந்துட்டு அந்த கடத்த வந்தவனை அரைஞ்சு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயினை கடத்துறதுக்கு இந்த ஜியாங் தான் ஆள் அனுப்பியிருப்பா போல. இப்போ இந்த பிளான் சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ செமையா கடுப்பாயிடுறா. இந்த டைம் நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன், ஆனா கண்டிப்பா என்கிட்ட மாட்டுவேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டு இருக்கும் போது இந்த கிம் வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்த பாக்குறான். கொஞ்சம் நான் சொல்றது கேளு, நீ திருப்பி ஹீரோ கிட்ட போக வேண்டாம், நீ அங்க போனா உன்னை ரொம்பவே புள்ளி பண்ணுவான்ல அப்படின்னு சொல்லிட்டு கிம் வந்துட்டு ஹீரோயினை போக விடாம தடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, உனக்கும் எனக்கும் எதுவுமே கிடையாது, நீ சொல்லி நான் எதுக்கு கேட்கணும், இந்த மாதிரி ஒரு கேவலமானவனை என் லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது, உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி பிரெக்னெண்டா ஒரு வைஃபை வச்சுட்டு என்ன லவ் பண்ணல, உன்னாலதான் நான் இப்ப இந்த நிலைமையில இருக்கேன், இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து தள்ளியே இரு, என்கிட்ட வந்து பேச கூட வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறா. இவங்க ரெண்டு இப்படி பேசிட்டு இருக்கத ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்தோடனே அவளை ஒரு பாத் டப்ல போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அவன் சொல்றான், ஆமா எனக்கு பைத்தியம் தான், நீ அந்த கிம் கூட பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன், என்ன அவ கூட இந்த வீட்டை விட்டு ஓடி போலான்னு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயினால ரொம்பவே முடியாம
பேசாம போக அவன் ஹீரோயினை விட்டுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஜியாங்க்கு தான் வந்துட்டு வைன் ஊத்திட்டு இருக்கா. அவ வேணுட்டே வந்துட்டு கிளாஸ கீழே தள்ளி விட அச்சச்சோ கை தவறி கீழே விழுந்துருச்சு, இதை கொஞ்சம் கிளீன் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஆனா இவன் கீழே தள்ளி விட்டதை ஹீரோமே நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. ஹீரோயின் அந்த கிளாஸ் பீஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கும் போது இவ உடனே ஹீரோயினோட கையை மிதிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட கையில இருந்து ரத்தம் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இதை பாக்குற ஹீரோ உடனே ஜியாங்க தள்ளி விட்டுட்டு ஹீரோயினை தான் தூக்கி விடுறான். ஹீரோ வந்துட்டு ஜியாங்க பார்த்து கத்த ஆரம்பிக்கிறான். எதுக்கு அவளோட கையை இந்த மாதிரி ஆக்குன அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவ சொல்றா, இவ சாதாரண ஒரு சர்வன்ட் தானே, இவளுக்கு எதுக்கு நீ இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், ஆமா இவ சர்வன்ட் தான், இவ என்னோட சர்வன்ட், உன்னோட சர்வன்ட் கிடையாது, இவளை புலி பண்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்ன அவன் உடனே ஹீரோ கிட்ட அவனோட தங்கச்சி போட்டோ எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறான். நீ மறந்துட்டியா, உன்னோட தங்கச்சி சாவுக்கு காரணம் இவதானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஏத்தி விட அவனுக்கு அவன் தங்கச்சி எப்படி எல்லாம் செத்துருப்பான்னு யோசிச்சு பார்த்துட்டு மறுபடியும் சைக்கோ மாதிரி ஹீரோயினை கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு என்னோட தங்கச்சியை அநியாயமா நீ கொண்டுட்டல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான். ஹீரோயின் சொல்றா, இப்படி என்ன கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படுத்துறதுக்கு பேசாம என்ன ஒரேடியா கொன்று அப்படின்னு சொல்றா. இப்பதான் அவன் கொஞ்சம் சுயநினைவுக்கே வந்துட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கதை ஸ்டாப் பண்றான். ஜியாங் சொல்றா, எதுக்கு அவளை விட்ட, அவளை பேசாம கொன்று, உன்னோட தங்கச்சி சாவுக்கு காரணம் அவதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அது எதுவுமே லிசன் பண்ணாம ஹீரோயினை கூப்பிட்டு உள்ள போயிடுறான். இந்த ஜியாங்குமே வந்துட்டு சே இந்த பிளானுமே சொதப்பிருச்சே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளானுக்கு யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோ நேரா ஹீரோயினை ஒரு டிராயிங் ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். அங்க வந்து காமிச்சிட்டு இருக்கான், இங்க பாரு இது எல்லாமே என்னோட தங்கச்சி ஆசாசியா வரைஞ்சது, அவளுக்கு ஒரு பெரிய மியூசியம் வைக்கணும் தான் ஆசை, அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு கூட பார்க்காம அவளை கொண்டுட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆல்ரெடி ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோவோட தங்கச்சியை கொலை பண்ண ஒரு கில்ட்டில தான் இருந்திருப்பான். இவன் இப்படி சொல்ல சொல்ல அது அவளுக்கு கேட்க ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ சொல்றா, தயவு செஞ்சு ப்ளீஸ் இப்படி சொல்லி சொல்லி என்ன கொல்லாத, இப்படி சொல்றது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் சொல்றான், நான் அப்படிதான் சொல்லுவேன், என்னோட தங்கச்சியோட வாழ்க்கையை நீ கெடுத்துட்டல்ல, அவளோட ஆசை கனவு எல்லாத்தையுமே நீ கழிச்சிட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே கஷ்டப்படுத்துற மாதிரி பேச ஹீரோயின் உடனே பக்கத்துல இருக்க ஒரு நைஃப் எடுத்து வச்சுட்டு, போதும் ஆல்ரெடி நான் ரொம்பவே கில்ட்டில தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், என்னால இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற கத்தி எடுத்து வச்சு அவளோட கையை கட் பண்ணிக்கிறா. இப்ப ஹீரோ உடனே பதறி போய், நீ சாக கூடாது, உன்னை நான் சாக விட மாட்டேன், உன்னோட லைஃப் என்னோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியோ காப்பாத்தி அவளோட கைக்கு கட்டு போட்டு விட்டுட்டு இருக்கான். அப்போ ரெண்டு பேருமே ஃபீலிங்ஸா தான் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ அப்போ ஹீரோயினை கிஸ் பண்ண வர ஹீரோயின் உடனே ஹீரோவை அரைஞ்சிடுறா. அவன் சிரிச்சுட்டே வந்துட்டு மறுபடியுமே வந்துட்டு ஹீரோயினை போஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் ஆரம்பத்துல தடுத்துட்டு தான் இருந்திருப்பா, ஆனா அவளுக்குமே ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்குது போல, அவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேஷனேட்டா கிஸ் பண்ணிட்டு இருக்காதா கிம் வந்துட்டு ஜன்னல் வழியா பாத்துறான். அவனுக்கு செமையா கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்துட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை ஸ்டாப் பண்ணிட்டு ஹீரோயினை அங்கிருந்து போக சொல்லிடுறான். ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஹீரோயினை இந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் அதை நினைச்சு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. கிம் வந்துட்டு அட பாவி என்னோட ஆளையே நீ கரெக்ட் பண்ண பாக்குறியான்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கோவப்பட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் வேலை தேடி அழிஞ்சிட்டு இருக்கும் போது இந்த கிம் வந்துட்டு பேச்சு கொடுக்குறான், இங்க பாருமா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்றேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், என்ன நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்ண வர ஹீரோயின் ஸ்டாப் பண்ணிடுறா. ஹீரோயின் இப்படி பண்ணோன்னா அவன் செமையா கோபப்பட ஆரம்பிக்கிறான். ஹீரோ கிஸ் பண்ணும் போது மட்டும் நீ எதுவுமே பண்ணல, ஆனா நான் பண்ணும் போது மட்டும் ஏன் தடுக்கிற, நீ என்ன ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண வர ஹீரோயின் அரைஞ்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. கிம் கேக்குறான், உன் மனசுல நான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, என் மனசுல நீ இப்ப இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் இப்ப கிம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பா இல்லையா, அது நினைச்சு அவன் பார்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஞாபகம் வருது. கிம் வந்துட்டு ஹீரோயினை போக விடாம ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு என்ன மடிச்சிரு, நான் உன்னதான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் வந்துட்டு அவனை அறையிறான். கல்யாணமானவங்கிறத மறைச்சு என்கிட்ட பழகி இருக்க, நீ எவ்வளவு ஒரு கேவலமானவ, பிரெக்னெண்டா இருக்க ஒய்ஃப் வந்துட்டு வீட்டுல வச்சுட்டு என் கூட நீ அஃபேர்ல இருந்திருக்க, உன்னோட சுயரூபம் தெரியாம நானுமே உன்னை லவ் பண்ணி தொலைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் சொல்றான், அதனால என்ன, ஆனா நான் உன்னதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அறிஞ்சிடுறா. என்னால உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனை லவரை ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்ப போக இவன் உடனே ஹீரோயினோட கால்ல விழுந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறான். தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் உன்னை கெஞ்சி கேக்குறேன், கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு போ, இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல நான் உன்னை எப்பவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அதனால ஹீரோயின்மே இவன் கூட லாஸ்டா ட்ரிங்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிருப்பா. அதுக்கப்புறம் இவ போதையாகி தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஹீரோ மேல விழுந்திருப்பா. ஹீரோக்கு அப்பமே ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த கிம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ட்ரக்ஸா மிக்ஸ் பண்ணி கொடுத்திருப்பான் போல. அவன் ஹீரோயினை ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாத்துட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, என்ன விடு என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அவனுக்கு ஹீரோவோட ஆபீஸ்ல இருந்து தான் கால் வருது, முக்கியமான ஆபீஸ் மீட்டிங் இருக்கு சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. அதனால அவனுமே வந்துட்டு 10 மினிட்ஸ்ல வரேன்னு சொல்லியிருப்பான். கிம் சொல்றான், இப்ப நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை அடையாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்க இந்த கிம்மோட ஒய்ஃப் வந்துடுறான். அதாவது இந்த பொண்ணுதான் வந்துட்டு ஹீரோவோட தங்கச்சி. இவங்க ரெண்டு பேரும்
இந்த மாதிரி இருக்கத பார்த்தோன்னே அந்த பொண்ணு வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்கிறதுனால ரொம்பவே டிப்ரெஷன்ல இருப்பா. அவ கிம்ம தள்ளி விட்டுட்டு ஹீரோயினோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறா. என் ஹஸ்பண்டை செடியூஸ் பண்ண பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோயின் ட்ரக்ஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அவ தெரியாம தான் வந்துட்டு ஹீரோவோட தங்கச்சியை கீழே தள்ளி விட்டுருப்பா. அவ பிரெக்னெண்டா வேற இருப்பா இல்லையா, அவ வயிற்றுலயே நல்லா அடிபட்டு அவளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. அவ வந்துட்டு கிம் கிட்ட என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருந்திருப்பா. பார்த்து கிம்மே ஷாக் ஆயிட்டு இருந்திருப்பான். ஹீரோயின் வேணுட்டே வந்துட்டு அவங்கள தள்ளி விட்டுருக்க மாட்டா, இதெல்லாம் ஆக்சிடென்ட்ல தான் நடந்திருக்கும். இதனாலதான் ஹீரோவோட தங்கச்சியுமே இறந்து போயிருப்பான். அவளை தள்ளி விட்டனால ஹீரோயின் 5 வருஷமா ஜெயில இருந்திருப்பா. இப்போ இந்த கிம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு தான் ட்ரிங்க் பண்ணிட்டு நேரா அவங்க அம்மாவை தான் பார்க்க வந்திருக்கான். அவங்க அம்மாக்கு பாத்தீங்கன்னா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் இந்த மாதிரி வந்த உடனே அவங்க அம்மாவுமே என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்க கிம் உடனே கத்த ஆரம்பிக்கிறான். எல்லாம் உங்கனாலதாமா, எதுக்குமா என்னோட லைஃப்ல நீங்க வந்தீங்க? நான் சின்ன பையனா இருக்கும்போது நானும் அப்பாவும் வேணாம்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. இப்போ வயசானதுக்கு அப்புறம் என்ன தேடி வந்திருக்கீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு உங்களை காப்பாத்த பணம் வேணும்னு சொல்லிட்டு தான் எனக்கு பிடிக்காம கூட நான் ஹீரோவோட தங்கச்சியா மேரேஜ் பண்ணேன். என்னால உங்க மெடிக்கல் பில்ல பே பண்ண முடியலமா, அதுக்கு தான் பணக்கார பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா நான் ஆசைப்பட்டது ஹீரோயின் கூட வாழணும் தான். உங்களால மட்டும்தாமா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். எல்லாத்தையுமே வந்துட்டு கிம்மோட அம்மா கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருப்பா, என்னாலதான் உன்னோட ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு கிம் உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான். ஆமாமா, எல்லாமே உங்கனாலதான், எல்லாமே உங்க தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். கிம்மோட அம்மாவுமே வந்துட்டு தன் பையனுக்கு இவ்வளவு பெரிய பாரமா நம்ம இருக்கோமோன்னு சொல்லிட்டு பக்கத்துல பழங்கள் எல்லாம் வச்சதுக்கு கத்தி வச்சிருப்பாங்க. அந்த கத்தி எடுத்து அவங்களோட கைய அவங்களே கட் பண்ணிக்கிறாங்க. கிம் வந்துட்டு காலையில போது தெரிஞ்சு பார்க்கும் போதுதான் நைட்டு அவங்க அம்மா வந்துட்டு சூசைட் அட்டம் பண்ணி இறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயமே தெரிய வருது. இப்போ அவன் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து அழுதுட்டு இருக்காமா, ப்ளீஸ்மா நைட் நான் தெரியாம பேசிட்டேன், தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கிம் வந்துட்டு ஹீரோவை தான் பார்க்க வந்திருப்பான். இவ்வளவு வருஷமா வந்துட்டு ஹீரோட கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பான். எல்லாமே அவங்க அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான். இப்போ அவங்க அம்மாவே இறந்து போயிட்டாங்க இல்லையா, அதனால அவன் அவனோட ஜாபை ரிசைன் பண்றேன்னு சொல்றான். ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அவனை வெளில அனுப்ப மனசு இல்ல. அவனை எப்படியாவது இவன் கூட வச்சு அவனை டார்ச்சர் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கான் போல. அவன் சொல்றான், என்னால எல்லாம் உன்னை இந்த கம்பெனி விட்டு அனுப்ப முடியாது, நீ இங்கேதான் கடந்து சாகணும் அப்படின்னு சொல்ல கிம் சொல்றான், எனக்கு இப்ப இந்த கம்பெனில இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. எங்க அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க, இதுக்கப்புறம் எனக்கு காசுமே தேவை கிடையாது. இதுக்கப்புறம் உன் கூட இருந்து நான் கஷ்டப்படணும் எனக்கு எந்த அவசியம் இல்ல அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே கத்த ஆரம்பிக்கிறான். பண தேவைக்காக என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு இப்ப அவளையும் நீ கொண்டுட்டல்ல, உன் தேவை முடிஞ்சோன்னே இங்க இருந்து போலான்னு பாக்குறியா? உன்னோட லைஃப்ல நான் எப்பயுமே நிம்மதியா இருக்க விட மாட்டேன். இந்த கம்பெனியை விட்டு நீ போனதுக்கு கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்ல கிம் சொல்றான், இங்க இருந்தாதான் நான் ஃபீல் பண்ணுவேன், இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது ஹீரோ சொல்றான், இங்க பாரு, இந்த கம்பெனி மட்டும் நீ இப்ப விட்டு போனேன்னு வச்சுக்கோய, உனக்கு எந்த கம்பெனிலுமே வேலை கிடைக்காத மாதிரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். கிம்மே வந்துட்டு எதுவும் சொல்லாம போயிடுறான். கிம் இந்த மாதிரி போனதும் ஹீரோ செமையா கடுப்பாயிடுறான். அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் தட்டி விட்டுட்டு ரொம்பவே கோவமா இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல கிம்ம தான் காட்டுறாங்க. அவன் ரொம்பவே வெறுப்பா நடந்து வந்துட்டு இருக்கான். அவன் நிறைய கம்பெனில இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிருப்பான் போல. ஹீரோ அவனோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி எந்த கம்பெனிலுமே அவனுக்கு வேலை கிடைக்க முடியாத மாதிரி பண்ணிட்டான். இப்போ இவனுக்கு எந்த வேலையுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் வந்துட்டு இருக்கும் போது ஹீரோயினை வந்துட்டு அவங்களோட அம்மா அப்பா வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்துட்டு இருக்காங்க. நீ கூட வான்னு சொல்லிட்டு இந்த கிம்மே இங்க என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டு அங்க வந்து டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. இவ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பொண்ணுதான், இவ வீட்டை விட்டு வெளில ஓடி வந்துட்டா, அப்பா அம்மா நாங்க இருக்கோம்ல, எங்களை நல்லாவே பாத்துக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு ஹீரோயின் தப்பான பொண்ணு நினைச்சிட்டு, என்னம்மா உன்னோட அப்பா அம்மாவை நீ பாத்துக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோயினை தான் திட்டுறாங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணதான் வந்திருக்காங்க, அம்மா இங்க இருந்தா மாட்டிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லி பாக்குறா. ஆனா அவங்க அங்கேயுமே போக விடாம இந்த வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட பொண்ணை என்ன பாத்துக்க மாட்டேங்கிறா, நீங்க எப்படியாவது என் பொண்ணை எனக்கு அனுப்பி வைங்க, இவ ஏதோ ஒரு பணக்காரனுக்கு மிஸ்ட்ரஸா வாழ்ந்துட்டு இருக்கா, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பத்தி ரொம்பவே தப்பு தப்பா பேசிட்டு இருக்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோனை ரொம்பவே தப்பு தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹீரோயினுக்கு ஒருத்தவங்க வேலை கொடுத்திருப்பாங்க, அவங்களுமே வந்துட்டு நீ நாளையில இருந்து வேலைக்கே வர வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் சொல்றா, அவங்க போய் சொல்றாங்க, தயவு செஞ்சு எனக்கு இந்த வேலையை விட்டு தூக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயினோட அம்மா அப்பா வந்துட்டு ஹீரோயினை அங்க இருந்து கூப்பிட்டு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க கிம் வந்துட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு வர இதை பார்த்தது ஹீரோயினோட அம்மா அப்பாவும் வந்துட்டு கிம் கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. டே வீணா போனவனே, இது எங்க ஃபேமிலி விஷயம், இதுல நீ எதுக்கு தலையிடுற, நீ ஆல்ரெடி வீட்ல ஒரு பிரெக்னென்டான வைஃபை வச்சுட்டு என் பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தவன் தானே, உன்னால தானே அவ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம பத்தி தப்பு தப்பா பேச கிம்முக்கு எதுவுமே பேச முடியல. அவனுக்கு ரொம்பவே அசிங்கமாயிருது. இருக்கவங்க எல்லாம் ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேச ஹீரோனோட நீ போதுமா எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நான் இப்போ உங்க கூட தானே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா கூட கிளம்பி போயிடுறா. இந்த
கிம்முமே வந்துட்டு ஹீரோயினை தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். ஹீரோயினோட அம்மா அப்பா பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஒரு கிளப்புக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, நீங்க என்ன வீட்டுக்கு தானே கூப்பிட்டு போறேன்னு சொன்னீங்க, இப்ப இதுக்கு இந்த கிளப்புக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் அம்மா சொல்றாங்க, இன்னைக்கு நான் ஒருத்தங்களுக்கு வித்துருக்கேன், பேசாம போய் அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினை நிறைய ஆட்கள் எல்லாம் வந்து உள்ள கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கிம் பார்த்துட்டு தான் இருக்கான். ஹீரோயினை ஒரு மொட்டை தான் காசு கொடுத்து வாங்கியிருப்பான் போல. அவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க ஹீரோயின் உடனே அவனோட கையை பிடிச்சு கடிச்சு வச்சிடறான். அந்த மொட்டையுமே நீ என்னையாடி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அறிஞ்சிடறான். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பா அம்மா கண்ணு முன்னாடி தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க இது எதுவுமே கண்டுக்காம அவன் கொடுக்குற பணத்தை மட்டும் தான் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவும் அம்மாவுமே வந்துட்டு அந்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு ஹீரோயினை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஹீரோயின் கத்திட்டு இருக்கா, அம்மா ப்ளீஸ்மா என்ன விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அவங்க எதுவுமே கண்டுக்காம காசு வந்தா போதும் சொல்லிட்டு ஹீரோயினை அங்க விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு கிம் வந்துட்டு காப்பாத்த போறான். ஆனா கிம்ம யாருமே உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கிம்முக்கு நல்லாவே புரிஞ்சிருது இவனால ஹீரோயினை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் உடனே ஹீரோக்கு தான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஜியாங் கூட வெட்டிங் ட்ரெஸ் ஷாப்பிங்க்கு தான் வந்திருக்கான். ஜியாங் வந்துட்டு ஒரு ட்ரெஸ் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டிட்டு இருக்க. ஆனா ஹீரோக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவன் பெருசா கண்டுக்கவே மாட்டேங்கிறான். அப்பதான் கிம் கிட்ட இருந்து கால் வருது, ஹீரோயினுக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு. அவன் உடனே வேகமா ஹீரோயினை காப்பாத்த போக இப்போ ஜியாங் வந்து ஸ்டாப் பண்றா, எங்க போற, நம்ம வெட்டிங் ட்ரெஸ் ஷாப்பிங் வந்திருக்கோம்ல இங்க இரு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஒரு கார்டு கொடுத்துட்டு உனக்கு எந்த ட்ரெஸ் வேணாலும் எடுத்துக்கோ, நான் இப்ப போகணும் அப்படின்னு சொல்ல அவ உடனே கார்டை தட்டி விட்டுறா. ஹீரோமே என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அவ இருந்து கத்திட்டு இருக்கா, நமக்கு வெட்டிங் ஆக போகுது, நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றேங்க பாரு, ஒரு பிசினஸ்க்காக மட்டும் தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு ஒன்னும் உன் மேல எந்த ஃபீலிங்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவ போனதும் இவ கடந்து அங்க இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் தூக்கி போட்டு கழிச்சிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினை வாங்கின மொட்டையை வந்துட்டு ஹீரோயினை போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவளுக்கு ஃபோர்ஸ் பண்ணி வைன் எல்லாம் குடிக்க வச்சுட்டு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் அவ அடிச்ச அடியில கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கே போயிடுறா. இந்த மொட்டை யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜியாங்கோட ஆள் தான் போல. இவதான் இது எல்லாத்துக்குமே பிளான் பண்ணிருப்பா போல. அவ அந்த மொட்டைக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, ஹீரோ இப்ப கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவான், நீ அங்க இருந்தா நான் மாட்டிக்குவேன், அங்க இருந்து எஸ்கேப் ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்கறான். அந்த மொட்டையுமே அங்க இருந்து போயிடுறான். இப்போ ஹீரோமே கரெக்டா கிளப்புக்கு வந்து பார்க்க ஹீரோயின் மயக்க நிலையில கிடக்குறா. ஹீரோயின் இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோ ரொம்பவே பதறி போயிடுறான். ஹீரோ வந்துட்டு கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இவளுமே கண்ணை திறந்து பார்த்துட்டு மறுபடியுமே மயங்கிடுறா. ஹீரோ தூக்கிட்டு போகும்போது அவ அப்பப்போ முழிச்சு பார்த்துட்டு தான் இருக்கா. இவனுக்கு என்னதான் பிரச்சனை, அவன் நினைச்சா இப்ப என்ன சாகட்டும்னு சொல்லி விட்டு இருக்கலாம், ஆனா எதுக்கு இவன் வந்து என்ன காப்பாத்துறான், என் மனசுல என் மேல லவ் இருக்கிற மாதிரி இவனுக்குமே என் மேல லவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் 1008 யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றான்னா இந்த பார்ல ஒர்க் பண்ற வெயிட்டரை போட்டு அடி வெளுத்துட்டு இருக்கான். சொல்லு, ஹீரோயினை யார் கிட்னாப் பண்ணது, அவளை யார் டார்ச்சர் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி உரிச்சிட்டு இருக்கான். ஆனா அந்த வெயிட்டருக்கு வந்துட்டு உண்மையெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா. அவன் சொல்றான், இதுக்கு முன்னாடி இதே பொண்ணை நீங்க பாருக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அப்போ நீங்க வந்துட்டு அந்த பொண்ணை கண்டுக்கவே இல்ல, அந்த பொண்ணை ரொம்பவே லோவா ட்ரீட் பண்ணீங்கல்ல, அதனாலதான் அவ அந்த மாதிரி பொண்ணு நினைச்சிட்டு யாரோ அந்த பொண்ணை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோக்குமே வந்துட்டு அப்ப நடந்த விஷயத்துல யோசிச்சு பாக்குறான். அவனுமே ஹீரோன் கிட்ட அப்போ அப்படி நடந்துகிட்டதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல இந்த கிம் வந்துட்டு ஜியாங்க தான் மீட் பண்ண வந்திருக்கான். ஹீரோயினை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணது நீ தானடி, இதுக்கடி அவளை போட்டு இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜியாங் சொல்றா, என்ன அவளை நான் டார்ச்சர் பண்ணேனா, அதை நிரூபிக்க உன்கிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா, என்னடா என்கிட்ட வந்து ஓவரா பேசிட்டு இருக்க, எல்லாத்தையும் மறந்துட்டியா, அன்னைக்கு நான் மட்டும் உனக்கு ஹெல்ப் பண்ணலேனா உங்க அம்மா அப்பவே செத்து போயிருப்பாங்க, அது மட்டும் இல்லாம நீயுமே வந்துட்டு ஹீரோயின் கூட சேர்ந்து கம்பி எண்ணிட்டு இருந்திருக்கணும், மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க கிம் உடனே பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாக்குறான். ஹீரோவோட தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் இந்த ஜியாங் வந்துட்டு ஆட்கள் எல்லாம் வச்சுட்டு கிம்ம கூப்பிட்டு வர வச்சிருப்பான். ஜியாங் சொல்றா, ஹீரோயின் தான் எல்லாம் தப்பு பண்ணிருக்கா, நீ கோர்ட்ல சொல்லணும், அப்பதான் அவளுக்கு தண்டனை கிடைக்கும், அவ அப்ப ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிருந்தாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ல கிம் சொல்றான், அப்படியெல்லாம் என்னால பண்ணவே முடியாது, ஹீரோயின் நிரபராதி, அவளுக்கு எதுவுமே தெரியாது, நான் அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தனாலதான் அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது இந்த ஜியாங் சொல்ற, நான் சொல்றதை நீ பண்ணணும், இல்லாட்டி நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. கிம் சொல்றான், இந்த எல்லா விஷயத்தையும் நான் ஹீரோ கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட ஜியாங் சொல்றா, உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க கேள்விப்பட்டேன், அவங்கள காப்பாத்துறதுக்கு உனக்கு பணம் தேவையில்ல, அதனால நான் சொன்ன மாதிரி தான் நீ பண்ணணும், எல்லா பழியும் நீ ஹீரோயின் மேல போடணும், ஹீரோயின் அன்னைக்கு ட்ரக்ஸ் எடுத்திருந்தாங்கிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிம்முக்கு பணம் கொடுக்கறான். இந்த கிம்முக்குமே வந்துட்டு அவங்க அம்மாவை காப்பாத்தணும் இல்லையா, அதனால இவனுமே வந்துட்டு எல்லா பழியும் தூக்கி ஹீரோயின் மேல போட்டிருப்பான். அதனால ஹீரோயின்மே ஜெயிலுக்கு போயிட்டா. இப்போ இந்த ஜியாங் வந்துட்டு அதை சொல்லிதான் மிரட்டிட்டு இருக்கா, காசுக்கு ஆசைப்பட்டு அன்னைக்கு நீ வந்துட்டு ஹீரோயினை ஜெயிலுக்கு அனுப்புனல, இப்ப என்னடா ரொம்ப நல்ல மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்க, நீயும் நானும் இப்போ ஒரே போட்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அதனால நான் என்ன பண்ணாலும் நீ வாயை மூடிட்டு இந்த எந்த விஷயத்தையாவது ஹீரோ கிட்ட சொல்லு, நினைச்சா உன்னை கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான்.
ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணியிருக்கான். நைட்டு ஃபுல்லா வந்துட்டு ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பான் போல. ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வந்ததோ ஹீரோ தான் பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு கால் வருது, இந்த மாதிரி உங்க பேரண்ட்ஸ் கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டது ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறா. அவ சொல்றா, எனக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது, அவங்க செத்தாலும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. ஹீரோ வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் எதுவுமே சொல்லாம ஃபீல் பண்ணிட்டு வெளில வந்துட்டு இருக்கா. இப்போ அவளுக்கு உறவுன்னு சொல்லிக்க யாருமே இல்ல. அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்துறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ வந்துட்டு அவனோட பிஏ கிட்ட ஹீரோயினோட அம்மா அப்பா எப்படி இறந்தாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லியிருப்பான். இவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜியாங் மேலதான் டவுட்டா இருக்கு. அப்போ பிஏ விசாரிச்சுட்டு வந்து சொல்றான், இல்ல இது உண்மையிலேயே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி தான் இருக்கு, இதுக்கும் ஜியாங்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு பண்ண பாவத்துக்கு தான் அவங்களுக்கு கடவுள் தண்டனை கொடுத்திருக்காங்க. ஹீரோ அதுக்கப்புறம் ஜியாங்க பத்தி தான் வந்துட்டு விசாரிக்க சொல்றான். அவனுமே ஓகே பாஸ்ன்னு சொல்லிட்டு போறான். அப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, பிஏ சொல்றான், பாஸ் மேடம் வந்துட்டு 2 நாளா ரூமை விட்டு வெளியே வரல, அவங்க எதுவுமே சாப்பிடாம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே ஹீரோ செமையா ஷாக் ஆயிட்டு ஹீரோயினை தான் பார்க்க வந்திருக்கான். அங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா பைத்தியக்காரி மாதிரி செவத்துல முட்டிட்டு இருக்கா. எனக்கு வாழ்றக்கே பிடிக்கல, நான் சாகணும் சாகணும்னு சொல்லிட்டு அங்க ஹீரோ தான் வந்து ஸ்டாப் பண்றான். ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க தங்கச்சியை நான் வேணுட்டே கொள்ளல, என்ன லைஃப் லாங்கா வெறுத்துட்டே இருக்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. அப்போ அவன் சொல்றான், இங்க பாரு, நான் உன்னை கொடுமைப்படுத்தணும் தான் நினைச்சேன், ஆனா என்னாலேயே முடியல, எனக்குமே உன் மேல லவ் இருக்கு, நான் இத்தனை நாளா உன்னை டார்ச்சர் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின்மே இப்ப ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒரு இடத்துலயே வந்துட்டு வேலை தேடிட்டு இருக்கா. ஆனா யாருமே அவளுக்கு வேலையை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த ஜியாங் பாத்தீங்கன்னா கிம் கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த ஷாப்ல வந்துட்டு ஹீரோயினுக்கு வேலைக்கு போக சொல்லு அப்படின்னு சொல்றான். ஆனா கிம்முக்கு இதை பண்றதுக்கு விருப்பமே இல்ல. வேற வழி இல்லாம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டு, நீ வேலை தேடிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஷாப்ல வேலைக்கு ஆள் எடுத்துட்டு இருக்காங்க, நீ அங்க போனா உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஆரம்பத்துல அந்த ஷாப்ல வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு மறுக்கிறான். அவன் கம்பல் பண்ணவும் சரின்னு சொல்லிட்டு இவளுமே போக ஒத்துக்கிறா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஷாப்ல தான் வந்துட்டு இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கா. அந்த ஷாப்புக்கு தான் இந்த ஜியாங் வந்துட்டு ட்ரெஸ் வாங்க வந்திருக்கா. ஹீரோயினை வேணுட்டே இந்த ஷாப்புக்கு வேலைக்கு வச்சதே இவ தான். இவளை எப்படியாவது டார்ச்சர் பண்ணு சொல்லிட்டு தான் இப்ப அவ வந்திருக்கா. அப்போ இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட இவளோட வெட்டிங் ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வர சொல்ல, ஹீரோயின் வெட்டிங் ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுக்கறா. அப்போ அந்த ட்ரெஸ் வாங்கி பார்த்துட்டு ஹீரோயினோட மேனேஜர் வந்துட்டு ஹீரோயின் தான் அறையறாங்க. ஏன்னா அந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா ஏதோ நீடில் இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க திட்ட ஆரம்பிக்கிறாங்க, கஸ்டமருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் கொண்டு வந்து கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஜியாங்கோட வேலை தான். இவ அடிவாங்கத பார்த்து அவ சிரிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இதெல்லாம் இவங்க செட் பண்ண ட்ராப்னு சொல்லிட்டு, நான் இதுக்கப்புறம் இங்க வேலை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. ஆனா ஹீரோயினை போக விடாம எல்லாருமே அவளை பிடிச்சு வச்சுக்கிறாங்க. ஜியாங் சொல்றா, நீ இப்போ என்கிட்ட வந்து நில்லுன்னு பண்ணி மன்னிப்பு கேட்கற, அப்படி இல்லாட்டி நான் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு கிம் வந்துடுறான். கிம் வந்துட்டு ஜியாங் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ப்ளீஸ் அவளை இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினை இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். ஹீரோவை பார்த்ததும் இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இதுல ஹீரோமே கூட்டு நினைச்சிட்டு அவ கோவமா அங்க இருந்து வெளில போறான். ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ஜியாங்க மிரட்டிட்டு அவன் வெளில வந்துடுறான். ஹீரோயின் கோச்சிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறான். ஆனா ஹீரோயின் தயவு செஞ்சு நீ விடுறியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து கோவமா போயிட்டு இருக்கா. ஹீரோயின் போயிட்டு இருக்கும் போது அவன் மேல யாரோ கல்ல தூக்கி போடலான்னு பாக்குறாங்க. அதை ஹீரோ நோட் பண்ணிட்டு ஹீரோனை வந்து காப்பாத்திடுறான். அந்த கல்லு வந்துட்டு ஹீரோ மேல விழுந்துருது. ஹீரோ அப்படி ஸ்பாட்லயே மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஹீரோவோட மண்டை உடஞ்சு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஹீரோயின் பதறி போயிட்டு ஹீரோ பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே ஜியாங் பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் மேல கல்ல தூக்கி போட்டுக்கொள்ளலான்னு சொல்லிட்டு அது இவளோட பிளான் தான் போல. ஹீரோயின் மிஸ் ஆயிட்டான்னு சொல்லிட்டு இவ செம கடுப்பா இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோவை ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. ஹீரோவை எப்படியோ காப்பாத்திட்டாங்க போல. ஹீரோயின் ஹீரோ பார்த்து தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறீங்கல்ல, உங்க உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தணும்னு என்ன அவசியம் இருக்கு, என்னாலதான் உங்க தங்கச்சி செத்து போனா, அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா நீங்க என்ன லவ் மட்டுமே பண்ணிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு மயக்கத்துல இருக்க ஹீரோக்கு கிஸ் பண்றா. அப்போ ஹீரோக்குமே கான்ஷியஸ் வந்துட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சிட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போயிடுறா. ஹீரோயின் வெளில வந்ததுக்கு அப்புறம் இந்த கிம் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கான். தயவு செஞ்சு ப்ளீஸ் நீ என்னை விட்டு போயிடாத, என்ன ஏத்துக்கோ, நம்ம 2 பேரும் ஹீரோக்கு தெரியாம எங்கேயாவது ஓடி போய் நம்ம லைஃப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, எனக்கு உன் மேல லவ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போலன்னு பாக்குறா. ஆனா இந்த கிம் பாத்தீங்கன்னா ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி ஹக் பண்ணிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஜியாங்கோட போட்டோ எடுத்துக்கிறா. இந்த பக்கம் கிம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு எனக்கு உன் மேல லவ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறா. கிம் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த போட்டோ எடுத்தவனும், மேடம் நீங்க
சொன்ன மாதிரி எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டேன், நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஹீரோவோட தங்கச்சி இறந்து போயிருப்பாங்க இல்லையா, அதான் கனவா வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது போன்ல பாத்தீங்கன்னா நிறைய மெசேஜா வந்திருக்கு. அதாவது இந்த கிம் இருக்கான் இல்லையா, ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிட்டு போனதுனால அவன் சூசைட் அட்டம் பண்ணிருப்பான் போல. அதான் ஹீரோயினுக்கு மெசேஜா வந்திருக்கு. அதனால ஹீரோயின் வந்துட்டு கீமா பார்க்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. இந்த விஷயத்த ஹீரோவோட பிஏ வந்துட்டு ஹீரோ கிட்ட சொல்ல அவன் உடனே ஓ அவ கீமா பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போறான்னு சொல்லிட்டு அவனுமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரான். ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு மயக்கத்துல இருக்க கீமா பார்த்துட்டு ஹீரோயின் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அங்க கோவமா வந்து கேட்டுட்டு இருக்கான், இந்த நாயை பார்க்க தான் நீங்க வந்தியா, நீ என்னோட கண்ட்ரோல தான் இருக்க, நீ என்னோட பெட் தானே, என்ன மீறி நீங்க எப்படி வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா, இங்க பாருங்க உங்க தங்கச்சியை நான் கொன்னதுக்கு நான் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக இந்த மாதிரி சாகு பொழைக்க கடந்தவங்களை பார்க்க கூட வரக்கூடாதா, இங்க பஞ்சது ரொம்பவே அநியாயமா இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு செமையா கோவம் வந்துருது. அவன் உடனே அங்க பக்கத்துல இருக்க பெட்ல ஹீரோயினை தள்ளி விட்டுட்டு ஹீரோயினோட கழுத்து பிடிச்சு வச்சுட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க சவுண்ட இந்த கிம் கேட்டுறான். அவன் முழிச்சு பார்த்துட்டு ஹீரோயினை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இவனுக்கு கான்சியஸ் வந்ததும் ஹீரோ உடனே அவனோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறான். என்னோட தங்கச்சியை கொண்டுட்டு இப்போ நீ இவளுக்காக சாக கிடக்குறியா, என் தங்கச்சி உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணா, ஆனா நீ அவளோட பணத்தை மட்டும் தான் லவ் பண்ணிருக்க, நீ எவ்வளவு ஒரு கேடு கட்டவன் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட இவ கிம் கிட்ட பேசியிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே ஜியாங் போட்டோ எடுத்திருப்பா இல்லையா, அதை அனுப்பி வச்சிருப்பா போல. இத ஹீரோ காமிச்சிட்டு இருக்கான். இவ ஒவ்வொரு டைம் உன்கிட்ட பேச வரத வந்துட்டு அந்த ஜியாங் போட்டோ எடுத்திருக்கா, இந்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சுட்டு உன்னை என்னை பிரிக்கணும் தான் இந்த கிம் பிளான் பண்ணிருக்கான், இவன் நல்லவனே கிடையாது, இவன் ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயினுக்கு இப்பதான் புரியுது இவன் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு ஹெல்ப் பண்ற மாதிரி பேசினது இதுக்கு தானா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அறிஞ்சிடுறா. ஆல்ரெடி எனக்கு தெரியும் நீ ஒரு கேவலமானவன்னு, ஆனா நீ இந்த அளவுக்கு நடந்துக்கன்னு நான் நினைக்கவே இல்ல அப்படின்னு சொல்ல கிம் சொல்ற, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ப்ளீஸ் தயவு செஞ்சு அவன் சொல்றது எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அவனோட ஆட்கள் எல்லாம் அனுப்பி கிம் அங்க இருந்து வெளில துரத்தி விட்டுறாங்க. ஆனா ஹீரோ சொல்றான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, உன் மேல இருக்க லெவல்ல தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு நினைக்கிறியா, நீ என்னோட பெட்டை யார் ஹர்ட் பண்றது என்னால பாத்துட்டு இருக்க முடியாது, அதுக்காக மட்டும் தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. அவன் நினைச்சிருப்பா ஹீரோக்கு தமிழ் லவ் இருக்கு, அதுக்காக தான் இவன் ப்ரொடெக்ட் பண்றான்னு நினைச்சிருப்பான். ஆனா இப்ப பெட்டுன்னு சொன்னோன்னே இவன் ரொம்பவே சோகமாயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோ அந்த கிம்ம அடிச்சிருப்பான் இல்லையா, அப்போ அவனோட கையில அடிபட்டிருக்கும் போல ஹீரோயின் அதுக்குதான் மெடிசன் வச்சு விட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ தூக்கத்துல இருக்கும் போது அம்மா என்னை விட்டு போயிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் உடனே பக்கத்துல இருந்துட்டு நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அப்ப ஹீரோமே கண்ணை மறைச்சு பார்த்தோன்னே ஹீரோனோட கையை தட்டி விட்டுறான். இவங்க இந்த கண்டிஷன்ல இருக்கும்போது அங்க ஜியாங் வரா. ஜியாங் வந்துட்டு ஹீரோ கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறம் இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது, இவளை வீட்டை விட்டு துரத்தி விடுங்க, இல்லாட்டி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்புறம் உங்க பிசினஸ் லாஸ்ல தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்க ஹீரோ சொல்றேன், இங்க பாரு எனக்கு ஒன்னும் உன் மேல லவ் இல்ல, நான் உன்னை மேரேஜ் பண்ணிட்டு கூட நிறைய பொண்ணுங்களோட அஃபேர்ல இருப்பேன், அதை கேட்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டது ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. போய் உங்களுக்கு நம்ம மேல லவ் இல்ல, ஒரு மிஸ்ட்ரஸ் மாதிரி தான் நம்மள பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஜியாங் உடனே ஹீரோயினை தான் மிரட்ட ஆரம்பிக்கிறா. ஹீரோவோட லைஃப் விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ வேணும்ட்டு ஹீரோயினோட ஷோல்டர்ல கையை போட்டுட்டு இந்த ஜியாங்க வெறுப்பேத்திட்டு இருக்கா. அவன் என் லைஃப் விட்டு போக மாட்டா, அவ என் கூட தான் இருப்பா, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். இத கேட்டதும் ஜியாங் கோவப்பட்டு ஹீரோயினாரையா ஹீரோ சமய கடுப்பாயிரான். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட கேர்ளை நீ அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஜியாங்க புடிச்சுக்கிறான். ஹீரோயின் கிட்ட அவன் உன்னை அறிஞ்சால இப்ப நீ அவள ஆற அப்படின்னு சொல்ல ஹீரோயின் தயங்குறா. ஹீரோ கத்துறான், உனக்கு நான் சொல்றது புரியலையா, இவள ஆற அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோயின் தயங்கிட்டே ஜியாங்க அரைஞ்சிடுறா. ஜியாங்க இப்படி பண்ணதும் ரொம்பவே இன்சல்ட் ஆயிருது. அவ ரெண்டு பேத்தையுமே மிரட்டிட்டு போறா. நீங்க இப்ப எனக்கு பண்ணதை நினைச்சு நீங்க ஃபியூச்சர்ல ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை அவனோட ரூமுக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவனுடைய ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்றான். ஆனா ஹீரோயின் தயங்குறா. அப்ப அவன் சொல்றான், நான் உன்னை காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், நான் சொல்றதை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே வந்துட்டு ட்ரெஸ் ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் உடனே ஹீரோயினை பெட்ல தள்ளி விட்டுட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஹீரோ உடனே ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். குட்டி பையனா இருக்க ஹீரோ வந்துட்டு அவங்க அம்மா வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ஒரு பொம்மை கொடுத்துட்டு அவன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகலான்னு சொல்லி பாக்குறான். அப்ப ஹீரோ சொல்றான், இந்த மாதிரி எங்க அம்மா யாரு பொம்மை கொடுத்தாலும் வாங்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட திமிரா பேசியிருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்றா, எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ரொம்ப நேரமா தனியா உட்கார்ந்துட்டு இருக்க, உங்க அம்மா வந்துட்டு ஒன்னு கூப்பிடுற வரைக்கும் நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன், எங்க அம்மா அப்பா எல்லாம் என்ன அடிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. குட்டி ஹீரோ என்ன சொல்றானா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எங்க அம்மா வந்ததுக்கு அப்புறம் நானுமே உன்னை என்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன், அதுக்கப்புறம் உன்னை யாருமே அடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவோட அம்மா வந்துட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருது. அவங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி பக்கத்துல இருக்க ஹீரோ
ஹீரோயின் கிட்ட என்னோட பையனை நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் இறந்து போயிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு இது ரொம்பவே கெட்ட கனவா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் எழுந்து பார்க்கும்போது அங்க ஹீரோ இருக்க மாட்டான். ஹீரோயினுக்கு அப்ப இந்த ஜியாங் கிட்ட இருந்து கால் வருது. நம்ம எத்தனை நாளைக்கு தான் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறது, நீ என்ன நேர்ல மீட் பண்ணவா, நம்ம எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஹீரோயினுமே நான் எதுக்கு வரணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல இவ சொல்றா, ஹீரோவோட தங்கச்சியோட சாவுல ஒரு மர்மம் இருக்கு, அது என்ன எனக்கு தெரியும், உனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னா நீ என்ன பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் இதை நம்பிட்டு அவளை பார்க்க தான் போறா. ஹீரோயின் வந்ததும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க இந்த ஜியாங் உடனே நல்ல உண்மை நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. நீ என்ன மன்னிச்சிட்டேன்னா இந்த ட்ரிங்க் குடிக்கணும், இந்த ட்ரிங்க் குடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அந்த ட்ரிங்க் குடிக்க போகும்போது யோசிக்கிறா. இதை பாக்குற ஜியாங்குமே என்ன இப்ப நீ ட்ரிங்க் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் கேக்குறா, ஹீரோவோட தங்கச்சியோட சாவுல என்ன மர்மம் இருக்கு, அதை சொல்லதான் நீ என்ன கூப்பிட்ட, ஃபர்ஸ்ட் நீ அது என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் இந்த ட்ரிங்க் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல இவ சொல்றா, நீ இந்த ட்ரிங்க் குடி நான் சொல்றேன்னு சொன்னோன்னே ஹீரோயின்மே அந்த ட்ரிங்க குடிக்க ஆரம்பிக்கிறா. இந்த விஷப்பூச்சி பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள அன்னைக்கு நீ என்னையடி அடிச்ச, இன்னைக்கு நான் உன்னை என்ன பண்ணன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா இவ யோசிச்சுட்டு இருக்க ஹீரோயின் அந்த ட்ரிங்க் குடிச்சோன்னு மயக்க போட்டுறா. இவ அதுக்கப்புறம் கிம்ம கூப்பிட்டு ஹீரோயின் கூட தப்பா நடந்துக்கோ, இதை நான் வீடியோ எடுத்து ஹீரோக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்ல கிம் வந்துட்டு முடியாதுன்னு சொல்றான். இவளுமே வந்துட்டு நீ இதை பண்ணலேனா நான் வேற ஆளை கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு அவ போகும்போது இவ ஸ்டாப் பண்றான். அப்படி எதுவும் பண்ண வேண்டாம், நீ சொல்ற மாதிரி நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போக அவ எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துட்டு கிம் அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறான். ஹீரோயினை ஹீரோ காப்பாத்தினதும் அந்த பிளான்மே ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஜியாங் கத்திட்டு இருக்கா. ஹீரோ ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு ட்ரக்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அது வேலையை காட்ட ஆரம்பிக்குது. அவ ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்க ரெண்டு பேருமே அந்த நைட்டு ஒன்னா இருந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஹீரோ பக்கத்துல இருக்கிறத பார்த்து இவ செமையா ஷாக் ஆயிடுறா. இவ ஹீரோக்கு தெரியாம அங்க இருந்து போலான்னு பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே ஸ்டொமக் பெயின் ஆகுது. இதை பார்த்தது ஹீரோ பதறி போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அவளுமே வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல டாக்டர் வந்துட்டு ஹீரோனை செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க ரொம்ப நாளா வந்துட்டு பிரெக்னென்ட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு பர்த் கண்ட்ரோல் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, அதனாலதான் இவங்களுக்கு ரொம்பவே ஸ்டொமக் பெயின் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ கடுப்பா கேட்டுட்டு இருக்கான், இதுக்காக நீ பர்த் கண்ட்ரோல் டேப்லெட் எடுத்துட்டு இருக்க, நீ அந்த அளவுக்கு என்ன வெறுக்கிறியா, என்னோட குழந்தை கூட உன் வயித்துல வளரக்கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நான் உங்களை வெறுக்கல, நீங்க தான் என்ன அந்த அளவுக்கு வெறுத்துட்டு இருக்கீங்க, எங்க எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையுமே நீங்க வெறுத்துருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோ உடனே ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறான், இங்க பாரு உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை என்கிட்ட வித்துட்டாங்க, இதுக்கப்புறம் நான் சொல்றதா கேட்கணும், இந்த டேப்லெட் நீ எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணிட்டு போறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோவை அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பா. ஹீரோமே வந்துட்டு ஹீரோனை கூப்பிட்டு ஜியாங்கோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் வந்திருக்கான். அந்த பர்த்டே பார்ட்டில பாத்தீங்கன்னா ஜியாங்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஹீரோனை புலி பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறான். இதெல்லாம் பார்க்கும்போது ஜியாங்கு இனிமே கடுப்பா இருக்கு, என்னைய இன்சல்ட் பண்ணிட்டு போற, கண்டிப்பா இதுக்கெல்லாம் உங்களை ரிவெஞ்ச் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயினை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு நான் உன்னை லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கா. ஹீரோயின் சொல்றா, நான் உங்க தங்கச்சியை கொண்டு தானே, என்னதுக்கு நீங்க லைக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவனுமே அதெல்லாம் நான் மறந்துட்டேன், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்றான். அந்த நைட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் ஒரு பொம்மை சின்ன வயசுல அவ கொடுத்திருப்பா இல்லையா, அந்த பொம்மையை தான் கொண்டு வந்து கொடுக்குறான். நீ சின்ன வயசுல இந்த பொம்மையை ஒரு பையனுக்கு கொடுத்தல, அந்த பையனே நான் தான், எங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி உன்கிட்ட தான் என்ன பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க, உனக்கு அது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் இதை கேட்டோன்னு செமையா ஷாக் ஆயிடுறா. அது நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க ஹீரோமே அது நான் தான், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் உன்னை கிளப்ல மீட் பண்ணேன், அப்பவே என் மனசை நான் பறி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு பிஏ கிட்ட பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்க அங்க ஹீரோயின் வரா. இவன் உடனே ஹீரோயினை பிடிச்சு மடியில உட்கார வச்சுட்டு கிஸ் பண்ண போக அப்ப ஹீரோயின் ஸ்டாப் பண்றா. அவன் சொல்றான், உனக்கும் எனக்கும் தான் இப்ப மேரேஜ் ஆயிடுச்சுல்ல, இதெல்லாம் ஒண்ணும் தப்பில்ல அப்படின்னு சொல்றான். அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிட்டாங்க போல. அப்போ இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோ பார்க்க வீட்டுக்கு வந்திருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கத பார்த்தோன்னா அவ செமையா கடுப்பாயிடுறா. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இவளை கல்யாணம் பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோ சொல்றா, இங்க பாரு ஹீரோயினுக்கு மரியாதை கொடுத்து பேசு, இப்போ அவ என்னோட வைஃப் அப்படின்னு சொல்ல ஜியாங் சொல்றா, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் பேங்க்ரப்ட்ல இருந்து நீ தப்பிக்க முடியும், இந்த ஹீரோயினை மேரேஜ் பண்ண நினைச்சு கண்டிப்பா நீ ஃபீல் பண்ணதான் போற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கேக்குறா, என்ன அவங்க சொல்லிட்டு போறாங்க, இதனால உங்களுக்கு பிசினஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்க
ஹீரோ சொல்றான் அதுக்கெல்லாம் நீ எதுவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கா போல. இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட சொல்லணும்னு நினைக்கும் போது ஹீரோ ஆபீஸ்ல இருந்து சுகமா வீட்டுக்கு வரான். ஹீரோவோட முகம் வாடிக்கதை பார்த்தோன்னா அவளுக்கு நல்லாவே புரியுது இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு. இவன் என்ன விஷயம்னு சொல்லி கேட்க ஹீரோ வந்துட்டு சமாளிச்சுட்டு இருக்கா. அப்ப ஹீரோயின் சொல்றா எனக்கு நல்லாவே தெரியும் என்னால தானே உங்களுக்கு பிசினஸ்ல ப்ராப்ளமா இருக்கு, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சமாதானப்படுத்துறான் நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து அவனுக்கு கால் வருது. இவனுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து கிடைக்காம போயிருச்சு போல. அதனால இவன் கோவத்துல போன் எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்கான். ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கத இவளுமே கண்ணால பாத்துட்டு இருக்கா. அதனால தான் பிரெக்னெண்டா இருக்க விஷயத்தை இவ சொல்லாம இருக்கா. ஹீரோயின் இப்ப நேரா வந்துட்டு ஜியாங்க தான் பார்க்க வந்திருக்கா. ஜியாங் வந்துட்டு ஹீரோயினை பார்த்தோன்னு செமையா கடுப்பாகிறா. இங்க எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் சொல்றா நான் இப்ப பிரெக்னெண்டா இருக்கேன், ஹீரோவோட பிசினஸ் நீ தான் கெடுத்து விட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க பாவம் தயவு செஞ்சு ப்ளீஸ் அவங்கள இந்த மாதிரிலாம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காத, நான் ஹீரோட லைஃப்ல இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு அவ சொல்றா சரி நான் ஹீரோக்கு பிசினஸ் கான்ட்ராக்ட் கொடுக்கணும்னா நீ என் முன்னாடி நில்டன் பண்ணி கெஞ்சி கேளு அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அவ உடனே சட்டுன்னு அவ முன்னாடி நில்டன் பண்ணி ஹெல்ப் கேட்டுட்டு இருக்கா. இவ உடனே பல்ல காட்டிட்டு சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிம்ம உள்ள கூப்பிடுறா. நீ வந்துட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் டைவர்ஸ் பண்ணணும், டைவர்ஸ் பண்ண கையோட இந்த கிம்ம மேரேஜ் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின்மே வேற வழி இல்லாம சரின்னு ஒத்துக்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க வீட்ல இருக்க லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்துட்டு எங்க போற, எதுக்காக எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புன அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயின் சொல்றா ஆமா இப்ப நீ பேங்க்ரப்ட் ஆயிட்டல, இப்போ உன்கிட்ட ஒண்ணுமே இல்ல, காசுக்காக தான் நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எப்போ உன்கிட்ட காசு இல்லையோ இதுக்கப்புறம் நான் உன் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இதை ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. எதுக்கு இப்படி போய் சொல்லிட்டு இருக்க, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கும் என் மேல லவ் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க. அவ சொல்றா எனக்கு உன் மேல லவ் இல்ல, உன்னோட பணத்து மேலதான் லவ், இப்போ பணம் இல்லாதனால நான் உன் கூட இருக்க மாட்டேன், உன்னை விட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. ஆனா ஹீரோ இதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். என்னை விட்டு நீ போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு கிம் வந்துட்டு ஹீரோயினை தள்ளி விட்டுறான். அவதான் உன்னை வேண்டான்னு சொல்றாளடா, அவளை டைவர்ஸ் பண்ணிரு, இதுக்கப்புறம் நானும் ஹீரோயினும் மேரேஜ் பண்ணிட்டு புதுசா ஒரு வாழ்க்கைய வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறா அவ யாரையும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டா, அவ என்னோட வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்ற நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேன், நான் கிம்ம தான் மேரேஜ் பண்ணிக்க போறேன், இதனால உங்க கூட நான் காசுக்காக தான் இருந்தேன், என்ன ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு எவ்வளவு டார்ச்சர் பண்ண, என்னால உன்ன லைஃப்ல ஏத்துக்கவே முடியாது, எனக்கு ஒன்னும் உன் மேல லவ்வே இல்ல, கிம் கூட தான் போறேன் அப்படின்னு வாயால சொல்றா. ஆனா மனசுக்குள்ள ஹீரோ கிட்ட 1000 முறை சாரி கேட்டுட்டு இருக்கா. நான் உன்னை வேணுட்டே ஹர்ட் பண்ணல, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசே இல்லாம கிம் கூட போயிட்டு இருக்கா. கிம் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாங் வந்துட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. பாருங்க காசு இல்லங்கறனால அவ உங்களை விட்டுட்டு போயிட்டா, பேசாம நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோ உடனே கையை தட்டி விட்டுறான். இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணும் அழிஞ்சு போனாலும் ஒன்ன மாதிரி ஒரு கேவலமானவளை நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ இந்த கிம் வந்துட்டு ஹீரோயினை வெளில கூப்பிட்டு வந்துட்டு இருக்கும் போது அவளுக்கு ஸ்டொமக் பெயினா இருக்கு. அவன் உடனே ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினை அட்மிட் பண்ண. டாக்டர் வந்துட்டு ஹீரோயினை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க, கொஞ்சம் வீக்கா இருக்கனாலதான் ஸ்டொமக் பெயின் வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டது கிம் செமையா கடுப்பாயிடுறான். ஹீரோட குழந்தைதான் நீ வயித்துல சுமந்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி தப்பா நடந்துக்க பார்க்க ஹீரோயின் உடனே அவளை அறிஞ்சிடுறா. நான் ஹீரோவை தான் லவ் பண்ணிட்டு இருக்க, என்கிட்ட இப்படி நடந்துக்காத, நான் உன்னை மேரேஜ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், என்ன தயவு செஞ்சு தனியா வச்சு இந்த குழந்தையோட நான் வாழ்ந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த கிம் வந்துட்டு வெளில வந்துட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே ஜியாங் கிட்ட போட்டு கொடுத்துறா. இந்த ஜியாங்குமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின் போன சோகத்துல எல்லாத்தையுமே பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கா. பேர் சொல்றான் பாஸ் இன்னும் 2 நாள்ல உங்களுக்கும் ஜியாங்கும் மேரேஜ் ஆக போகுது, நீங்க நேத்து போதையில ஹீரோயினை டைவர்ஸ் பண்றதுக்கு சைன் போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்ல. ஹீரோ சொல்றான் அப்படியெல்லாம் ஹீரோயினை என்னால விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோயினை பார்க்க நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கான். வந்தவன் ஹீரோயினை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நீ வந்துட்டு அந்த கிம்ம மேரேஜ் பண்ணிக்க கூடாது, என்னதான் நீ மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்ல. ஹீரோயின் சொல்றா அதான் நீ எனக்கு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுத்துட்டல, இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோ சொல்றான் அப்படியெல்லாம் என்னால உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போக முடியாது, எனக்கு நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் தள்ளி விட்டுறா எனக்கு நீ வேண்டான்னு சொல்லிட்டு. அவன் உடனே ஹீரோயினை மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அங்க கிம்மும் ஜியாங்கும் வந்துடுறாங்க. வந்தவங்க அவங்க ரெண்டத்தையும் பிரிச்சு விட்டுட்டு ஜியாங் சொல்றா அவதான் உன்னை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கால, நீ எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோ உடனே சோகமா ஹீரோயின் கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறான் நிஜமாலுமே நீ என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோயினால எதுவுமே பேச முடியல. அவன் வந்துட்டு ஆமா நான் உன்னை விட்டு போறேன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போறா. அப்போ இந்த ஜியாங் வந்துட்டு ஹீரோயின் நடந்து போகும்போது காலை உள்ள விட ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அப்போ அவளுக்கு வயிற்றுலயே நல்லா அடிபட்டுருது. அப்ப ஹீரோயின் சொல்ற நான் பிரெக்னெண்டா இருக்கேன், உங்க குழந்தைதான், தயவு செஞ்சு குழந்தைய காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இப்பதான் ஹீரோக்கு ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்க விஷயமே தெரிய வருது. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை ஹாஸ்பிட்டல்ல தான் அட்மிட் பண்ணிருக்கான். ஹீரோயினுக்கு கான்ஷியஸ் வந்ததும் ஹீரோயினோட குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க. ஹீரோமே குழந்தைக்கு ஏதோ ஆகலன்னு சொல்றான். ஹீரோ சொல்றான் இந்த இப்ப
பிரெக்னெண்டா இருக்கல, தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அங்க கிம் வந்துட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். உங்க ரெண்டுத்துக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் ஹீரோயின் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அவனை அடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் கிட்ட நீ சொல்லு நான் உன்னை விட்டு போகணுமா அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின்மே என்னை விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஜியாங் வந்துட்டு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் கிம் வந்துட்டு ஜியாங்க்கு எதிரான ஆதாரத்தை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு ஹீரோக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பன்னு பார்த்து யாரோ அவனோட கழுத்துல கயிறு வச்சு இறுக்கி அவனை மயக்கமாக்கிடுறாங்க. நெக்ஸ்ட் இல்ல ஹீரோ ஹீரோயின் எப்படியோ சமாதானம் ஆயிட்டாங்க போல. ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோ இல்லாத சமயமா பார்த்துட்டு இந்த ஜியாங்கோட ஆட்கள் எல்லாம் வந்துட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஜியாங் அதுக்கப்புறம் ஹீரோக்கு தான் கிட்னாப் பண்ண இடத்துக்கு வர சொல்லியிருப்பா போல. ஹீரோ உடனே பதறி அடிச்சுட்டு ஹீரோயினை தான் காப்பாத்த வந்திருக்கான். அந்த இடத்துக்கு ஜியாங் கிளாப் பண்ணிட்டே வரா. இந்த கிம்முமே பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கி போட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நீ என்ன எனக்கு எதிராக ஆதாரத்தை கலெக்ட் பண்ண நினைக்கிறியா, அது உன்னால முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து வச்சு மிரட்டிட்டு இருக்கான். அப்படி என்கிட்ட இல்லாதது அவகிட்ட என்ன இருக்கு, உனக்கே என் மேல லவ்வே வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அங்க ஹீரோயினுமே இழுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோயினை எப்படி இழுத்துட்டு வந்துட்டு இருக்கிறத பார்த்து இந்த கிம்முமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ சொல்றான், உனக்கு எந்த கோவமா இருந்தாலும் என் மேல காட்டு, தயவு செஞ்சு ஹீரோயினை விட்டுரு அப்படின்னு சொல்ல, அவ உடனே பைத்தியக்காரி மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறா. ஏன்டா உனக்கு எதுக்குடா அவளை அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நீ அவளை லவ் பண்ணதான் எனக்கு அவளை டார்ச்சர் பண்ணும் போல தோணுது. அவளுக்கு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் எல்லா டார்ச்சரும் கொடுத்தது நான் தான். ஓ முன்னாடி அவளை தப்பானவளா காட்ட எவ்வளவு ட்ரை பண்ண தெரியுமா, உன்னோட தங்கச்சியை கொண்டது அவதான் நினைச்சிட்டு இருக்கியா, அவ இல்ல ட்ரீட்மெண்ட்ல ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததுக்கு அப்புறம் உன்னோட தங்கச்சியை கொண்டது நான் தான். சின்ன வயசுல இருந்து நீ ஒரு பொண்ணை தேடிட்டு இருக்க, அது ஹீரோயின் தாங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னு நீ அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டல, அது எனக்கு பிடிக்கல, அதனால அவளை எப்படியாவது விற்க வைக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லா பிளானையும் நான் போட்டேன். கிம்ம ஏத்தி விட்டு ஹீரோனுக்கு ட்ரக்ஸ் கொடுக்க வச்சு அவங்க ரெண்டுத்தையும் ஒன்னா இருக்க மாதிரி செட் பண்ணிட்டு உன் தங்கச்சிய அந்த ஹோட்டலுக்கு அனுப்பி வச்சதே நான் தான். எல்லாமே நான் பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு. ஹீரோயினை நீ வெறுக்க ஆரம்பிச்சிட்ட, பண்ணாத தப்புக்கு இவளுமே 5 வருஷம் ஜெயில தண்டனை அனுப்பிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் வளர ஆரம்பிக்கிறா. ஹீரோ என்ன பண்ணிருப்பானா இது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணிருப்பான் போல. இப்போ அதை போட்டு காட்டுறான். இப்போ நீ என்னெல்லாம் தப்பு பண்ணியோ அது நீ உன்னோட வாயாலே சொல்லிட்ட, நீ இப்போ ஜெயிலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். இவன் உடனே டென்ஷன் ஆயிட்டு நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ உடனே அவ அசந்த சமயமா பார்த்து அவ கையில இருக்க கண்ணை கீழே தள்ளி விட்டுறான். அப்போ ஹீரோட ஆட்கள் எல்லாம் வந்துட்டு அந்த ஜியாங்க பிடிச்சுக்கிறாங்க. ஹீரோ ஜியாங் கிட்ட உனக்கான எல்லா ஆதாரத்தையுமே நான் கலெக்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட சாரிங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் சொல்றான் இதுக்கப்புறம் உன்னை என்னை பிரிக்க இங்க யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். இவங்க ரெண்டு ஒன்னு சேர்ந்ததோட இந்த டிராமா ஒரு ஹாப்பி எண்டிங் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.